என்ன ராசையா, கல்யாணம் பண்ண கையோட வரி வசூல் பண்ண வந்துட்டு தலை எழுத்து. சந்தை யாரும் குத்தகை எடுக்கல, வசூல் பண்ணிட்டு நம்ம பொறுத்து தானே. அப்ப இன்னைக்கு உனக்கு வீட்டுல மேட்டிஷோ கட்டு. வயசாலும் குசுமு போலையா உனக்கு? அம்மா வண்டி வருது, வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா, இந்த எருமைய தள்ளுங்கடா. ஓரம்போ இது என்ன கொடுமையா இருக்கு? நேத்தைக்கு தான் கல்யாணம் ஆச்சு, இன்னைக்கு என்னடானா எருமை மேல ஏறிக்கிட்டு சந்தைக்கு சவாரி வாரா. வெக்கம் கட்ட சிரிக்கி. டேய் பாத்து பத்துங்கடா. அடியாத்தி, இவகிட்ட ராசா என்ன மாட்டிட்டு என்ன பாடுபட போறாரோ? எனக்கு இப்படி ஒரு மருமக வாச்சிருக்கணும். கைய கால முறிச்சு வீட்டுல உட்கார வச்சிருக்க மாட்டேன். அவளை குறை சொல்லி என்ன புண்ணியம்? கட்டினவன் கண்டிப்பா இருந்திருந்தா இந்த கழுத சிரிக்கு இப்படி எருமை மேல வருவாளா? சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச கையோட ராசையாவை இப்படி சந்தி சிரிக்க வச்சுட்டாளே. அவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அறிவு கட்டு சரிக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளர்ந்துருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடிதான் ஊரை சுத்திட்டு இருந்த, அதுக்கப்புறம் பொம்பளையா பொறுப்பா வீட்டுல அடங்கி இருக்க வேண்டாம். வெளிய பாக்குறவன் என்ன நடி நடப்பா? பரலூசா இருந்தாலும் பாவம் அத்தை பொண்ணாச்சன் கட்டிக்கிட்டான் பாரு, என்ன என்ன அடிச்சுக்கணும். முழிக்கிற முடிய பாரு, வெட்ட போற ஆடு மாதிரி முடிய நோண்டி களவாணி சரிக்கு. என்ன லூசு களவாணி சிரிக்குன்னு சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வரும். பேசுற சங்கில ஏறி மிதிச்சிருவேன். அவதான் சின்ன பொண்ணு, என்ன ராசியா இதுக்கு போய்? என்ன நொன்ன ராசியா? வாயில விரலாச்ச கடிக்க தெரியாது பாரு. புதுசா கல்யாணம் முடிச்சிருக்கமே, வேலையில இருந்து புருஷன் வருவானே, அவனுக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போடணுமே, அவனை அன்பா அனுசரிச்சு அணைச்சுக்கணுமே இல்லாம சின்ன பசங்களோட சேர்ந்து எருமை மாட்டு ஊர்வலம் போறான். பெரிய பட்டத்து இளவரசியா பவனி வரா. இனிமே அந்த பயல்களோட உன்னை கண்டதுடன் வெட்டிடுவேன்.